இப்பேற்பட்ட பலத்த பாதுகாப்பை தாண்டி எப்படி அந்த பாம்பு வரப்போகுது அப்படிங்கிறது நமக்கு தெரியல. இந்த பாதுகாப்பு ராஜாக்கு போதுமானதா அப்படிங்கிறது தெரியல. ஆனா ராஜா இந்த பாதுகாப்பை ரொம்பவே நம்பி அவர் அங்கிருந்தே அரசாட்சி பண்ணிட்டு இருந்தாரு. அதாவது மக்களை சந்திக்கிறதும் சரி, மக்களை சந்திக்கிறதுக்கு முன்னாடி நிறைய பரிசோதனைகள் இருக்கும். அந்த வந்திருக்கிற ஆள் கரெக்டான ஆளா இல்லை ஏதாவது மந்திரவாதி அப்படின்றதுக்கான நிறைய பரிசோதனை தாண்டி எல்லாரும் சேர்ந்து ராஜாவை பார்த்தோம் அப்படின்னா அவர்கள் அவங்க பிரச்சனைகளை தீர்த்து தீர்வுகள் கொடுத்துட்டு இருந்தாரு. இப்படி போயிட்டு இருக்கப்போ இந்த கோட்டையை பத்தின விவரங்கள் உலகம் முழுக்க பயங்கரமா காட்டுத்தீயா பரவ ஆரம்பிச்சிருச்சு. ஏன் அப்படின்னா எந்த ஒரு கோட்டை எந்த ஒரு நாட்டிலையும் இவ்வளோ பாதுகாப்பு நிறைஞ்ச ஒரு கோட்டை யாருமே அமைக்கல. அப்படிப்பட்ட கோட்டையை அமைக்கிறதுக்கான சூழல் என்ன அப்படிங்கிற விஷயம் உலகம் முழுக்க பயங்கரமா காட்டுத்தீயா பரவ ஆரம்பிச்சிருச்சு. இந்த விஷயத்தை கேள்விப்பட்ட ஒரு மந்திரவாதி, அதாவது மாந்திரிகத்தையும் அதர்வனத்தையும் கரைச்சி குடிச்ச ஒரு மந்திரவாதி, அவன் பேர் தான் காஷேபன் அப்படிங்கிற மந்திரவாதி இந்த விஷயத்தை கேள்விப்பட்டான்.